ரீசெண்டாக நம்ம கிராஃப்ட் டு கோல்ட் அப்படிங்கிற கண்டென்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படிங்கிற கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. அதாவது நமக்கு தேவையில்லைன்னு தூக்கி போகிற பழைய பொருளை யூஸ் பண்ணி ஒரு யூஸ்ஃபுல்லான பொருளை வந்து மாற்ற போகிறோம். அதுக்கு இன்னும் சில பழைய பொருளை கலெக்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை யூஸ் பண்ணி என்னென்ன பண்ண போகிறோம், அது என்னென்ன பழைய பொருள் அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். இதாங்க நம்ம எடுத்த பழைய திங்ஸ். இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒன்ஸ் பார்த்துருவோம். தக்காளி பெட்டி ஒரு 3 பீஸ் எடுத்துருக்கிறோம். பழைய சேர் ஒன்று எடுத்துருக்கிறேன். அடுத்ததா சின்ன சைக்கிள் ரிம் 2 எடுத்துருக்கிறேங்க. அது கூடவே பெரிய சைக்கிள் ரிம் 2 எடுத்துருக்கிறோம். இதுல இருந்து நமக்கு டயர் மட்டும் தான் தேவை. ஃபைனலா ஃபேன் கவர் ஒரு பீஸ் எடுத்துருக்கிறேங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஃபஸ்ட் இந்த சேரை தான் ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸை வந்து மாற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு எந்த மாதிரி டேமேஜான சேர் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். நமக்கு சேரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 கால் இருக்குல்ல, அந்த 4 கால் உடஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் இந்த பார்ட் இருக்குல்ல, இது உடஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில், அதுக்கப்புறம் இந்த மெயின் பார்ட் இருக்குல்ல, இது டேமேஜ் ஆனால் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கண்ணா வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டேமேஜ் இல்லாத சேரை வந்து பார்த்திங்கன்னா பழைய கடை போய் தான் எடுத்துக்கு வந்தேன். இந்த சேரில் டேமேஜ் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கால் மட்டும் டேமேஜ் ஆயிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் நமக்கு சேரில் அந்த காலுமே தேவையில்லைங்க. அந்த காலை எதோட கட் பண்ணி எடுக்கிறேன் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற 3 காலையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறேங்க. இப்போ நமக்கு சேரில் இந்த பார்ட் மட்டும் தான் தேவை. அடுத்ததாக ஒரு 1/2 இன்ச் போல்ட் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கிடுவோம். ஹீட் பண்ண அந்த போல்ட்டை சேரோட ஹேண்டில் எந்த இடத்துல நேரம் ஹோல்ஸ் போடுறேன் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. அப்படியே அதே ஹேண்டில் இந்த இடத்துல நேரம் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம ஹேண்டில் 2 ஹோல்ஸ் வந்து போட்டுருக்கிறோம். அதுக்கு கீழே ஒரு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி போட்டுக்கிடுவோம். நம்ம மொத்தமாக இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹோல்ஸ் வந்து போட்டுருக்கிறோம். இதே மாதிரி அந்த சைட்லேயே 4 ஹோல்ஸ் போட்டுக்கிடுவோம். அப்படியே அந்த ஹோல்ஸ் போட்ட இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருகி போயிருக்கு, அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிடுவோம். அடுத்ததாக 10 அடி நீளத்தில் 2 ரோப் வந்து எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு ரோப் எடுத்து நம்ம இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா, இது வழியாக விட்டு அது கீழே ஒரு ஹோல்ஸ் விட்டோம்ல, அது வழியாக விட்டு வெளில எடுத்துக்கிடுவோம். அப்படியே இந்த ரோப்பை அதுக்கு ஆப்போசிட் சைடில் 2 ஹோல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது வழியாக விட்டு மேலே அப்படியே எடுத்துக்கிடுவோம். எப்படி இந்த ரோப்பை கொடுத்தோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்துருப்பீங்க. இதே மாதிரி தான் அடுத்த ரோப்பையும் கொடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இது ஒரு தொட்டில் தான், பட் இது யூஸ் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபைனலாக பார்ப்போம். இது அப்படியே சைடு வந்துருக்கட்டும். அடுத்தது அந்த ஃபேன் கவர் எடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணி வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ அந்த ஃபேன் கவரை ஒரு 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இதில் நமக்கு ஒரு பார்ட் மட்டும் தான் தேவை, அது கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ கட் பண்ணி எடுத்த இந்த பார்ட்டில் இதுக்கு நேராக ஒரு கம்பி இருக்குது பார்த்தீங்களா, இதையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த ஃபேன் கவரில் நமக்கு வேலை வந்து முடிஞ்சிருச்சு, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு லெந்து பிவிசி பைப் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 5 அடி நீளத்தை கட் பண்ணி எடுத்துக்கிடும். அப்படியே கட் பண்ண பிவிசி பைப்போட ஒரு எண்டை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேவுட்டை யூஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிடும். இப்போ அந்த இடத்துக்கு நேரம் நம்ம எடுத்த ஃபேன் கவரை வச்சுட்டு ஸ்க்ரூ வந்து ஏற்றிக்கிட்டோங்க. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு தொடப்பம் வந்து ரெடி. இந்த மரத்தில் அதிகமாக இலை கொட்டும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல க்ளீன் பண்ணுறதுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும். அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஃபைனலாக பார்ப்போம். இதுவும் அப்படியே ஒரு சைடு இருக்கட்டும். அடுத்த நம்ம தக்காளி பெட்டி எடுத்தது பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணி வீட்டுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான பொருளை ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற பார்த்துருவோம். நம்ம எடுத்து எல்லா தக்காளி பெட்டிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒன்று மண் வந்து ஒட்டி இருக்குது, அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கிடுவோம். இப்போ க்ளீன் பண்ண ஒரு பெட்டியை மட்டும் எடுத்து டேபிளுக்கு மேலே வச்சுருவோம். அடுத்த 2 பெட்டியோட 4 கார்னர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் பைப் உள்ளே போகிற அளவுக்கு ட்ரில் பண்ணி ஹோல்ஸ் வந்து போட போகிறோம். ஓகே, அடுத்ததாக 3/4 இன்ச் பைப்பு 4 அடி நீளத்துக்கு 4 பீஸ் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த 4 பீஸை நம்ம டேபிளுக்கு மேலே ஒரு தக்காளி பெட்டி வச்சோம் பார்த்தீங்களா, அதோட 4 கார்னரில் ஸ்டாண்டாக இருக்க மாதிரி வச்சு ஸ்க்ரூ ஏற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம ஹோல்ஸ் போட்ட ஒரு பெட்டி இந்த பிவிசி பைப்புக்கு மேலே நான் எப்படி மாட்டுறேன் அப்படிங்கிறத வந்து பார்த்துங்க. அப்படியே மாட்டி கீழ் வாக்கில் இறங்கி கொண்டு வந்துடும். ஓகே, இந்த இடத்துல நேரம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பிவிசி பைப் கூட சேர்த்தாப்பில் பெட்டியை ஸ்க்ரூ ஏற்றிக்கிடுவோம். அடுத்து இன்னொரு பெட்டியை நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி அந்த பெட்டியை செட் பண்ணணுமோ அதே மாதிரி மேலே மாட்டிட்டு ஸ்க்ரூ ஏற்றிக்கிடுவோம். ஓகே, இப்போ நம்ம என்ன தான் ரெடி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக சின்ன சைக்கிள் ரிம் 2 எடுத்துருக்கேன் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆக்சுவலாக நமக்கு இதில் ரிம்மு மட்டும் தான் தேவை, அந்த டயர்லாம் தேவையில்லை. ஃபஸ்ட் அந்த டயர் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ இந்த ரிம்முலையுமே அந்த ரவுண்ட் ரிங்கு மட்டும் தான் நமக்கு தேவை, அதனால சுற்றிலும் உள்ள அந்த பாக்ஸ் கம்பி எல்லாத்தையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேங்க, இப்போ நமக்கு இந்த 2 ரிங்கு மட்டும் தான் தேவை. இது அப்படியே கீழே வச்சுட்டு சென்டரை பார்த்து மார்க் பண்ணிக்கிடுவோம். அப்படியே அந்த மார்க் பண்ண இடத்துக்கு நேரம் கட் பண்ணி 2 பீஸ் ஆக்கிடுவோம். இனி நம்ம கட் பண்ணி எடுத்த பீஸுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடை காய வச்சுக்கிட்டேங்க. அடுத்ததாக ஃப்ளேவுட் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் 2 கோன் அப்படின்ற சைஸில் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ கட் பண்ண ஃப்ளேவுட்டில் ஒரு ஃப்ளேவுட் எடுத்து டேபிளுக்கு மேலே வச்சுட்டு அந்த சைக்கிள் ரிம் அந்த ஃப்ளேவுட்டோட 4 கார்னரில் எப்படி நான் வச்சு ஸ்க்ரூ போடுறேன் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு பிளேவுட் இந்த ரிமோட் இந்த சைடில் வச்சுட்டு ஸ்க்ரூ ஏற்றிக்கிடுவோம். அடுத்தது 2 பிளேவுட் பீஸ் வந்து எடுத்துருக்கிறேன். இது எந்த இடத்துக்கு நேரம் ஒன்று இந்த இடத்துக்கு நேரம் வச்சுட்டு ஸ்க்ரூ ஏற்றிக்கிடுவோம். இனி இது அப்படியே திருப்பி வச்சிட்டோம்னா சூப்பரான டேபிள் ரெடிங்க. இதை இன்னொரு விதமாக யூஸ் பண்ணலாம். அது என்ன அப்படிங்கிறத வந்து ஃபைனலாக சொல்கிறேன்.
அடுத்தது 2 வீல்ல இருந்து நமக்கு டயர் மட்டும் தேவைன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை கலட்டுறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு நமக்கு தேவையான அளவு டயர் வந்து 2 பீஸ் வந்து கிடந்துச்சு. அதனால் இதை தூக்கி அப்படியே ஓரம் போட்டுரும். நமக்கு இந்த அளவு டயர் இருந்தாலே போதுங்க. இந்த டயருமே கொஞ்சம் நீளமாக இருக்க மாதிரி தாங்க இருக்குது. அதனால் எண்டில் கொஞ்சமாக மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக ஒரு மரக்கட்டை வந்து எடுத்துருக்கிறேன். இதில் 2 அடி நீளத்துக்கு 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். கட் பண்ணி எடுத்ததில் ஒரு பீஸ் அந்த டயரோட 2 சைடு இருக்க மாதிரி மாட்டிக்கிடுவோம். அப்படியே அந்த கம்பைன் டயரையும் சேர்த்தாப்புல ஆணி வந்து அடிச்சுக்கிட்டேங்க. அந்த ஆணியும் ஃபுல்லாக அடிக்கலை, பாதியோட நெளிச்சு விட்டுக்கிட்டேன். இதே மாதிரி அந்த டயரோட 4 சைடுமே நான் ஆணி அடிச்சுக்கிட்டேன். இதே மாதிரி நம்ம எடுத்த 2 டயருமே ரெடி பண்ணிக்கிட்டோம். அடுத்ததாக ஒரே நீளமாக இருக்க மாதிரி கொஞ்சம் மரக்கம்பு வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண டயர் 2 சைடும் வச்சுட்டு அந்த டயருக்குள்ளே இந்த மரக்கம்பெல்லாம் ஒரே ஈவனாக இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதாங்க. அப்படியே வச்சுட்டு ஸ்க்ரூ ஏற்றிக்கிடுவோம். இந்த சைடில் அந்த கம்பெல்லாம் ஈவனாக இல்லாத மாதிரி இருக்குது. அதனால அந்த சைடை நெட்டும் கட் பண்ணிக்கிட்டேங்க. இனி அந்த டயரோட பேலன்ஸுக்கு இந்த இடத்துக்கு நேரம் ஒரு 3 பீஸ் மரக்கம்பை செட் பண்ணிவிட்டு அதே போல் ஸ்க்ரூ ஏற்றிக்கிடுவோம். எப்படி இந்த சைடில் மரக்கம்பை செட் பண்ணணுமோ இதே மாதிரி அந்த சைடு டயருக்கும் செட் பண்ணிக்கிட்டோம். அப்படியே வச்சுரு. ஓகேங்க, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊஞ்சல் தான். பட் இது ஒரே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆள் 3 ஆள் உட்கார அளவுக்கு பேஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இது எப்படி நம்ம இதுக்கு மேலே வந்து கட்டுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். 2 ரோப்பு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கிறோம். இதை ஒரு ரோப்பை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக எப்படி வந்து போட்டுருவோம். அடுத்த ரோப்பை வந்து இதுக்கு நேராக அப்படியே போட்டுருவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே தூக்கி இந்த 2 ரோப்லேயும் வந்து கட்ட போகிறோம். தூக்குறது தான் ஆள் தேவைப்படும். வாங்க நிதிஷ்குமார் ரெண்டு போனீங்க கட்ட பிடிங்கிட்டு வருது. கட்டிட்டு பார்ப்போம். ஓகேங்க, பழைய டயர் அண்டு கொஞ்சம் கம்பை யூஸ் பண்ணி ரெடி பண்ண தொட்டில் வந்து சிறப்பாக வந்து கட்டியாச்சு. இப்போ அப்படியே அதுக்கு மேலே வந்து உட்காந்துருவோம். டயர் தாங்குதால பிச்சுக்கு போதான் தெரியலங்க. அப்பா ஜம்முன்னு இருக்கு. நல்லா தாங்க இருக்குது. பட் காலத்தை கீழே கொஞ்சம் எட்டலை. நான் கொஞ்சம் கீழே விட்டு கட்டிக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளை ஆட்டி விடுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஓகே தாங்க, நம்ம இந்த மாதிரி மொபைல் யூஸ் பண்ண ஓகே அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. ஓகேங்க, நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் 3 பேர் உட்கார போகிறோம். வாங்க 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 வாங்க. எவ்வளோ நேரம் தான் மறைஞ்சு நிற்கிறது. இங்கிட்ட ஒரு இங்கிட்ட 2 பக்கம் மாறி மாறி உட்காருங்க. இதெல்லாம் பிஞ்சிக்கு போதான் தெரியலைங்க. பார்த்து பொறுமை சாமி. அவ்வளோதாங்க, சிறப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இதுவுமே நல்லா தாங்குது. இதில் என்ன தாங்குறது, கயரோட பேலன்ஸ் நல்லா தாங்குது, அவ்வளோதான். எனக்கு என்ன டவுட்டு, அந்த டயரு கீழே மாட்டினோம்ல அது பிஞ்சுக்கு போயிருமா அப்படிங்கிற டவுட்டு. அதனால தாங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஓகே தான். உங்களுக்கு எப்படா இருக்குது? நல்லா இருக்குல்ல? அப்படியே ஆடுங்க. அடுத்த நம்ம தொடப்பு ரெடி பண்ண பார்த்தீங்களா, இதுதான் டெஸ்டிங் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு அப்படியே வாங்க போவோம். மரத்துக்கு கீழே இலை கொட்டி கிடக்கும்ல, இதை க்ளீன் பண்ணதாங்க ப்ராப்பராக பயங்கரமாக க்ளீன் பண்ணும். இந்த இடத்துல சுற்றில வந்து பார்த்தீங்கன்னா வேறு இலையாக இருக்குல்ல. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இப்படி இழுத்தாலே போதுங்க. பாருங்களேன், அசால்ட்டாக க்ளீன் பண்ணலாம். இன்னும் சருகு நிறையா இருந்துச்சுன்னா நல்லா க்ளீன் பண்ணுங்க. அது இந்த மாதிரி பட்டை இலையாக இருந்துச்சுன்னா நல்லா கூட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. பட் இந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே போட்டு ஊற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, அவ்வளோ பார்த்தீங்களா, ஒரு இடத்துல குமிச்சாச்சு. ஓகே, அடுத்தது நம்ம இந்த சேரில் ஒரு தொட்டில் செஞ்சோம் பார்த்தீங்களா, இதை தான் டெஸ்டிங் வந்து பண்ண போகிறோம். இந்த 4 ரோப்பை அப்படி ஈவனாக பிடிச்சி ஒரு மரத்துக்கு மேலே கட்டினாலே இதை வந்து யூஸ் பண்ணலாம். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வீட்டுக்கு மேலே இந்த பர்கோலா இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு கொக்கில் வந்து இருக்குது. இதில் தான் நம்ம கட்ட போகிறோம். அப்படியே 4 ரோப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொக்கிலில் விட்டு ஈவனாக கட்டிடுவோம். ஆஹா, ரோப்பு நீளம் பத்தலைங்க. ரோப்பு எக்ஸ்ட்ரா மட்டும் தான் கட்டுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். Few minutes later. ஓகேங்க, எக்ஸ்ட்ரா ரோப்பெல்லாம் போட்டு நீட்டாக வந்து கட்டியாச்சு. இப்போ அப்படியே அதுக்கு மேலே வந்து உட்காந்துருவோம். கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. சேர் உடஞ்சிருமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருக்குது. லைட்டாக அமுங்குதுங்க. ஓகே, சிறப்பு. நல்லா ரிலாக்ஸ் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. நம்ம எடுத்த சேருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஞ்சிக்கிற மாதிரியான சேர் தான். அப்படியே படுத்துக்கிட்டு நைட் நேரத்தில் அதுக்கப்புறம் ஈவினிங் டயத்தில் மொபைல் யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். நான் அந்த காலை மேலே தூக்கினா சேர் உடஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க கமெண்டில். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கால் நண்டு மேலே தூக்கிட்டேன். கிட்டத்தட்ட நானே ஒரு 60 கிலோ இருப்பேன். 60 கிலோ அசால்ட்டாக தாங்குதுங்க. ஏன்னா நம்ம 4 ரோப்பு கொடுத்துருக்கோம்ல, இந்த 2 சைடுமே 2 ரோப்பு வந்து வருது. அதனால் அவ்வளோ சீக்கிரம் உடைய வாய்ப்பு இல்லை. கீழே நமக்கு ரோப்புமே வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து பண்ணுது. அடுத்தது நம்ம இந்த ரேக்கை வந்து ரெடி பண்ணியிருந்தோம். இந்த ரேக்கை வந்து எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லுங்க. இப்படியே நான் வீட்டில் வச்சுட்டு என்னோடய டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவனுக்கு இங்கே பாருங்களேன், அப்படியே குப்பை மாதிரி கிடக்கு. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக எடுத்து இதுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணிடலாம்.
தேவையான டூல்ஸ் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாங்க. நம்ம 3 ரேக்கை வச்சிருக்கிறோம்ல, இந்த 3 ரேக்கையில 3 திங்ஸ் வந்து வச்சுக்கலாம். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸை போட்டு வச்சிருக்கிறேன். இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா எப்பாச்சும் தேவைப்படுற திங்ஸு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிட்டு தேவைப்படுற திங்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து அடிக்காச்சு. இதே மாதிரி நம்ம ஒரு 4-5 ரேக்கை ரெடி பண்ணி வச்சுங்களேன், எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்க, ஃபைனலாக நம்மகிட்ட வந்து நம்ம ரெடி பண்ண இந்த டேபிள் மட்டும் தான் இருக்குது. இதோட லுக்குமே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த டேபிளாக யூஸ் பண்ணிக்கிடலாம். அப்படி இல்லாட்டினா இதுக்கு மேலே அந்த ஃப்ளோர் பாட்டு மாதிரி வச்சோம்னா ஒரு ஷோகேஸாக யூஸ் பண்ணிக்கிடலாங்க. ஒரு 3 ஃப்ளோர் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கிறேன். இது இந்த இடத்துக்கு நேரம் ஒன்று, இந்த இடத்துக்கு நேரம் ஒன்று, இந்த இடத்துக்கு நேரம் வச்சுட்டு வச்சுங்களேன். பார்க்குறது லுக்கை பாருங்கள். அவ்வா அவ்வளோங்க. ஓகே, பார்த்துருந்துருப்பீங்க. நமக்கு தேவையில்லைன்னு தூக்கி போகிற பொருளை கூட யூஸ் பண்ணி ஒரு 5 யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். இதில் எது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ் தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம்.